ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் மஞ்சூரியன் தாங்க பார்க்க போகிறோம். இதை நம்ம ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி இதை வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ரைட் ரைஸோடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். காய்கறி சாப்பிடாதவங்க கூட இதை போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜ் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நான் ஒரு கேரட்டை இதை போல் துருவி வச்சுருக்கேன். அதை இப்போ மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக முட்டைக்கோஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 10 பீன்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது நம்ம நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்காக இந்த மாவு சேர்க்குறோம். இது கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி வேணும்னா அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம், ஏன்னா இந்த காயிலே தண்ணி இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க. தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க, ரொம்ப தெளிச்சிடாதீங்க. இப்போ இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க, அந்த தண்ணியே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, காயில் உள்ள தண்ணியே. அதனால் தண்ணி நான் எதுவும் சேர்த்துக்கல. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்னதாக இதை போல் ஒரு உருண்டை போல் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக எல்லா பால்ஸும் செஞ்சு வச்சுக்கலாங்க. இதே மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை போல் எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சிரும், உள்ளெல்லாம் அப்புறம் வேகாது. இப்போ லைட்டாக கொஞ்சம் திருப்பி போடுங்க, எல்லா பக்கமும் வேகட்டும். அவ்வளோதாங்க. இந்த அளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இதே போல் மிச்சம் உள்ளதையும் நான் உங்களுக்கு செஞ்சுட்டு காமிக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இது கூட 2 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இது கூடவே ஒரு குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது இது கூட நம்ம சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சாஸில் உப்பு இருக்கும், நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூளையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ இது கூடவே நான் 1 ஸ்பூன் சோள மாவை இது போல் தண்ணியில் கரைச்சி இப்போ அதில் சேர்த்துக்க போகிறேங்க. இது போல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நல்லா இதை போல் கலந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இதை போல் சேர்த்துக்கோங்க, நல்லா திக்னஸாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகிடும். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு
ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான வெஜ்ஜு மஞ்சூரியன் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காய் சாப்பிடாதவங்க கூட இதை போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.